வணக்கம். இது எங்களோட பின்பக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த பின்பக்கத்தில் நான் இன்றைக்கு கொஞ்சம் இயற்கை காட்சிகளை உங்களுக்கு காட்டலாம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இதில் அப்படியே நடந்து போகணும் என்று சொல்லினா இந்த ரோட்டில் நாங்கள் என்னோட வீடும் ரோட்டும் ஒன்றாக இருக்குது. இதில் நிறைய ஆக்கள் நடந்து இந்த காட்டுக்கு வர்றது. இங்கே பாருங்க எல்லாம் ஒரே பச்சை பசையிலான் இருக்குது. நடந்து வீட்டில் நிறைய இயற்கை காற்றை எடுத்து இயற்கை காற்றை சுவாசித்து அதையால் சுத்தமான காற்றை சுவாசித்து இந்த காட்டுக்குள்ள குழந்தைகள் இதில் பக்கத்தில் ஒரு சின்ன நேசரி பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பிள்ளைகள் வந்து கிழமையில ஒரு நாளைக்கு இந்த காட்டுக்குள்ள நடந்து திரிகிறதுக்காக டீச்சரோட கூட்டி கொண்டு வர்றது. அவையில் இதில் இந்த பழம் பழுத்திருக்குது. காட்டுக்குள்ள தான் விளைச்சிருக்குது. காரணம் ஆக்கள் கொண்டு வந்து மரங்களை சில வழியில வெட்டி எறிஞ்சு போட்டு போயிட்டு நம்ம சொல்லிச்சுன்னா அது தானாக இதுக்கு முளைச்சி பழுத்திருக்குது. சிவப்பு பழம், சரியான இனிப்பு பழம். இந்த காட்டில இருந்து மரங்கள் வெட்டுறது எல்லாத்துல வெட்டி இருக்கணும். நிறைய மரங்கள் வெட்டி இருக்கணும். இந்த மரம் வெட்டுற காலம் வந்து இலையால் இல்லாத காலத்துல தான் மரத்தை வெட்டுறது. வெட்டுற சுவத்துக்காகவும் அடுத்தது பச்சைகளை அவை அழிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வெட்டுற மரம் வந்து தளபாடங்கள் செய்கிறதுக்கு பாவிக்கணும். மற்றது குளிர்காலத்தில் வெப்பமூட்டி எரிக்கிறதுக்கும் இதை சின்ன சின்னதாக வெட்டி ஒருத்தர் வந்து எடுத்துக்கொண்டு போகணும். இப்படியே நடந்து போனோம்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட இந்த காட்டுக்குள்ள இயற்கை காட்சிகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து நீர்வீழ்ச்சி சின்ன சின்ன ஒரு தண்ணி ஓடுற இடம் ஒன்று இருக்குது. இதில் அங்கால சின்ன சின்ன மிருகங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதுகளை எல்லாம் நான் காட்டிக்கொண்டு வரேன். இதில் பச்சை இந்த மரங்கள் எல்லாம் குளிர்காலத்தில் இதெல்லாம் ஒரே பட்டு போய் அப்படியே இருக்கும். எல்லாம் மரங்கள் இருக்காது, தனியாக சருகுகள் மட்டும்தான் இருக்கும். இது வந்து இலையுதிர் காலத்தில் இந்த இடம் மஞ்சளாக இருக்கும். இப்போ நல்லா பச்சையாக இருக்குது. காலத்துக்கு காலம் இது மாறுபட்டு கொண்டிருக்கும். பனிக்காலத்தில் வெள்ளை வெளியிறன்று இருக்கும். நாங்கள் அந்த ஜன்னலில் நின்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்னோட வீட்டு ஜன்னல் அதுதான். அதில் நின்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியுதோ தெரியல பாருங்கோ, அதுதான் எங்களோட வீட்டு ஜன்னல். அதில் நின்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே ஆக்கள் போகிறது வாரது எல்லாம் அப்படியே வடிவாக தெரியும். நானும் காலமேலே எழும்பைக்கு அந்த ஜன்னலை திறக்க இந்த பச்சையை